இங்க ஒரு பொண்ணு கிராமத்துக்குள்ள ஒரு பெரிய டிராகனை பாக்குறா. உடனே இந்த பொண்ணு அந்த டிராகனுக்கு பக்கத்துல போய் பார்த்தா அதுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இத பார்த்ததும் இந்த பொண்ணு அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனோட காயத்தை சரி பண்றா. அப்படி இவ சரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் இந்த டிராகனை பாத்துறாங்க. உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டிராகனை கொல்றதுக்காக வராங்க. உடனே இந்த பொண்ணு அவளோட பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே தடுத்து அந்த டிராகனை அங்க இருந்து தப்பிக்க வச்சிடறா. இத பாத்துட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இந்த பொண்ணு ஒரு அரைக்கி இவ நம்மள அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே டிராகன் ஒரு கெட்ட சக்தி, நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பையன் வந்து இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுறான். இப்ப இந்த பொண்ணு டிராகன் ஒரு தெய்வீக சக்தி, அது மக்களை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. இப்போ அந்த கிராமத்துல ஒரு நச்சு காத்து பரவி அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கு. அந்த காத்து பரவனதுனால அந்த ஊரோட பாதுகாப்பு வளையமும் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டே வருது. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. இத பாத்துட்டு இந்த பொண்ணு இவ காப்பாத்தின அந்த தெய்வீக டிராகன் கிட்ட இந்த கிராம மக்களை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிக்கிறா. அடுத்த செகண்ட் அந்த டிராகன் வானத்துல பறந்து அந்த ஊர் ஃபுல்லா மழை பெய்ய வைக்குது. உடனே அந்த நச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மக்கள் எல்லாருமே பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. கடைசியில இவ்வளவு நாளா கெட்ட சக்தின்னு நினைச்சிட்டு இருந்த டிராகன் கிட்ட அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே மன்னிப்பு கேக்குறாங்க.